பொண்ணுங்க ஃபோட்டோ வந்திருக்கு, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னே தெரியலையா? எப்படி அமைக்கிறது வாழ்க்கை துணையா? என்னடா தம்பி, என்னடா பண்ற? வாங்கண்ணா. என்னண்ணா இந்த பக்கம்? ஒன்னும் சும்மா பார்க்கணும். என்ன மேட்ரு? என்ன ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்கேன்? சந்தை கேட்கணும் தானே இருக்கேன். வீட்டில் அம்மா ஒரே தொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா? அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லி ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கண்ணா. அப்படியா? ஏன் என்ன வயசாயிடுச்சுப்போ? எனக்கா ஏஜ் ஒரு 33 ஆகுதுண்ணா. 30? என்னடா சின்ன வயசுல இவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க? சரி, பொண்ணுங்களாம் செலக்ட் பண்ணிட்டியா? ஆமாண்ணா, நான் ஒரு இது தோராயமாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லது நல்லா இல்லாததுன்ட்டு. என்ன இது காய்கறி மாதிரி சொல்கிறேன்? நல்லது நல்லா இல்லது எப்படி? அழகாக இருக்கிறது ஒரு இது ரகத்தில், கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஒரு இதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிலாம் செலக்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. பொண்ணுங்களை எப்படி திரும்ப செலக்ட் பண்ணணும்? எப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்குதா அவங்க வீடு, இல்லைன்னா வந்து ரொம்ப லாங்கில் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? ஏன் அப்படி பார்க்கணும்? ஏன் அப்படி பார்க்கணும்னா, இப்போ நீ சப்போஸ் பக்கத்திலே கட்டிட்டே வைங்க, அவங்க டெய்லியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஏதாவது பிரச்சனைனா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டினா வந்து வாரத்தில் 2 நாள் வெளியே கூப்பிட்டு போகணும். அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும், அது ஒரு செலவு. 2வது வருஷத்தில் இந்த குவார்டர்லி, ஆஃபேலி, ஆனுவலி லீவ் மாதிரி 3 டூர் கூப்பிட்டு போனோம். எப்படியும் அதுக்கு 1.5-2 லட்சம் செலவாயிரும். இதே நீ வந்து 300-400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொண்ணை கட்டினவைங்க, அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற செலவு மொத்தமே சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 5000-6000 தான் ஆகும். ஓகேவா? நீ அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்து போய் விட்டவைங்க, அந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதே ஒரு டூர் மாதிரி இருக்கும். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா அவங்க அம்மா வீட்டில் எல்லாம் செலவு பார்த்துப்பாங்க. நமக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம். அதனால தான் வந்து எப்பயுமே பக்கத்தில் இருக்கிற பொண்ணை கட்டாமல் லாங்கில் தூரத்தில் இருக்கிற பொண்ணை கட்டினா உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அடிக்கடிக்கு அவங்க அம்மாவோட, அதாவது வந்து அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அப்போ வந்து உன் வாழ்க்கையிலும் குறுக்கிட மாட்டாங்க, நல்லா ஜாலியாகவும் இருக்கும். புரியுதா? இப்படிதான் பொண்ணுங்க செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்படின்னு யோசிக்கிறா? அதெல்லாம் அப்படித்தான்டா, எல்லாம் ப்ராடு மைண்டு, தொலைநோக்கு பார்வையோட யோசிப்பாங்கலாம். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தில் வந்தது.